மறக்க முடியாத 2012 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது கலைக்கு கிடைத்த ஒரு விருது, அதுபோன்று வயது முதிர்ந்தவர் முதுமை அடைந்திருப்பவருமான புலவர் பார்வதி நாதசிவம் அவரை சந்திக்க போகின்றோம். இவர் 76 வயதில் இந்த ஆண்டு 2012ஆம் ஆண்டு ஆளுநர் விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர் 6 கவிதை நூல்களையும் கட்டுரை நூல்களையும் வெளியிட்டு அனைவராலும் பிரசித்தி பெற்ற ஒரு புலவர் கவிஞர். அவரைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. 76 வயதில் உங்களுக்கு ஆளுநர் விருது கிடைத்திருக்கிறது. அதற்கு முதலும் வேறு பல விருதுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றாலும் 2012ஆம் ஆண்டு உங்களுக்கு மறக்க முடியாத ஆண்டாக ஆளுநர் விருது கிடைத்தது. அதுவும் இந்த 76 வயதில் முதுமை அடைந்த வயதில் கிடைத்திருக்கிறது. சரி, அது இருக்கு, உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்ப காலத்திலே இந்த கலைத்துறைக்கு நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களை தூண்டியது என்ன விடயம்? நான் அப்போ மாநில கல்லூரி மாணவன். அறிஞர் கலையிலும் பிள்ளை புதிய கவிஞர் அவர் ஒன்று காரணம். பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அங்கு வந்த பாரதிதாசன் ஒருவர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் பிறகு ஈழநாடு பத்திரிகை, பிறகு முறைசொல்லி பத்திரிகை, கடைசியாக உதயன் பத்திரிகை. அது ஒரு ஓய்வு பெற்று. ஆமையா, நீங்கள் இதுவரை எத்தனை கவிதை தொகுப்புகள் அல்லது கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறீர்கள்? 6 கவிதைகள், 1 கட்டுரை. ஆமையா, இந்த 76 வயதில் இன்று வரை உங்கள் மனதை விட்டு நீங்கள் எழுதிய மறக்க முடியாத கவிதை வரி என்று சொல்லுங்களேன். நான் மாணவனாக இருந்தபோது சூரியனை பார்த்து பாடிய பாடம் மறக்க முடியாது. வானத்தில் பொன்னாக்கி விடுவோம் என்று வானவர்கள் செய்ய ஒளிமருந்தோ, அன்று வானத்தின் சேகமோ, மரங்களுக்கு வண்ணமுட வைத்த கலைஞரானோ, உலகின் இருகடியும் வீரந்தானோ. நீங்கள் எழுதிய நூல்களில் உங்களுக்கு பிடித்த நூல் இது? பசிப்பினை மருத்துவ. ஆமையா, நிறைய ஆண்டுகள் கழித்து 2012ஆம் ஆண்டு ஆளுநர் விருது உங்களுடைய கலைக்காக கிடைத்திருக்கிறது. இதை நினைத்து நீங்கள் எவ்வாறு மனமகிழ்ந்தீர்கள்? இதை பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? இது தமிழனுக்கு கிடைத்த பெருமை, தமிழ் இனத்துக்கு பெருமை, அப்படி பெருமைப்படுகிறேன். ஆமாம், உங்களுடைய காலங்களில் உங்களுக்கு முந்தைய கவிஞர்களை நீங்கள் எந்த கவிஞரை நன்றாக நேசித்தீர்கள்? திருவள்ளுவர், பிறகு பாரதியார், பிறகு பாரதிதாசன். இந்த 3 பேரையும் தான் எப்போதும் நேசித்தேன். 76 வயதில் 2012ஆம் ஆண்டு ஆளுநர் விருது கிடைத்திருக்கின்றது. கலைக்கும் அதுபோன்று கலை பண்பாட்டிற்கும் திறமைக்கும் வயது எல்லை கிடையாது என்பதை இந்த ஐயா நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி.